அன்பான வணக்கங்கள். நேற்றைய பகுதியின் தொடர்ச்சி. அக்னியும் வாயுவும் இல்லாவிட்டால் உயிர் என்பதே இல்லை. உடல் இல்லாவிட்டால் உயிர் என்பதை எப்படி அடையாளம் காண முடியும்? உடலின் இயக்கங்கள் பஞ்சபூதங்களால் ஏற்படுகிறது. காது, கண், நாக்கு, மூக்கு, தோல் இவைகள் வெளிப்படையாக செயல்படுவதில்லை. கண்களினால் நாம் பார்க்கிறோம், காதுகளினால் நாம் கேட்கிறோம், நாக்கினால் சுவைத்தும் மூக்கினால் முகர்ந்தும் தொடுவதால் பரிச உணர்வையும் பெறுகின்றோம். ஆகையால் இவைகள் ஞான இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படையாக செயல் புரியும் இந்திரியங்கள் கண்ம இந்திரியங்கள் என்கின்றோம். அவைகள் வாய், கால்கள், கைகள், குறி, குதம் ஆகும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் ஆகியவை கரணங்கள். இவைகளை எல்லாமே ஆத்ம தத்துவங்களாகும். இவைகளை அறிந்தவர்களுக்கு வாசி சித்தியாகும். வாசியின் உண்மையை புரிந்து கொண்டவருக்கு இணையானவர் யாருமே கிடையாது. காலம், நியதி, கலை, வித்தை, ஆராகம், மாயை என்பவை வித்தியாசமான தத்துவங்கள். காலம் என்பது சென்ற காலம் எல்லையையும் நிகழ்காலத்தின் பலத்தையும் எதிர்காலத்தின் தன்மைகளையும் புரிந்து செய்வது. நியதி என்பது கண்மத்தின் அளவை நிச்சயம் பண்ணி நிறுத்துவது. கலை என்பது ஆணவத்தை குறைத்து ஆன்மாவை செயல்படுத்த தூண்டுவதாகும். வித்தை என்பது ஆன்மாவிற்கு அறிவை கொடுப்பது. ஆராகம் என்பது அடைந்தவற்றை குறைவாக தோன்றச் செய்து மேலும் மேலும் அடைய செய்ய வேண்டும் என்ற வேட்கையை தூண்டுவது. மாயை என்பது சிந்திக்க விடாமல் மயக்கத்தை தருவது மற்றும் வெட்ட வெளியில் ஒன்றுமில்லாத சூனியத்தை எங்கும் பரவி நிற்கும் இறைவடிவமாக பார்த்து களிப்புற்றவர்கள் ஆத்ம தத்துவங்களின் மூலம் தன்னையும் தானே உணர்ந்தவர்கள். உடலில் இருந்து ஆத்மா பிரியும் நேரம் அறிந்து ஆத்மாவுக்கும் தமக்கும் அடக்கி வைத்திருந்த ஜீவ சமாதிகளிலே சித்தர்கள். அதனால் தான் சித்தர்கள் ஐக்கியமான இடங்களை ஜீவ சமாதி என்று குறிப்பிடுகிறார்கள். ஜீவ சமாதியை வழிபடும்போது நம்மை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. நம்மிடம் ஏற்படும் புத்துணர்ச்சியின் பொருள் வைப்ரேஷன் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுதான் நமது உடம்பில் தெய்வீக உணர்வுகளை உணர்த்துவதே ஆகும். சித்தர்கள் நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் என்று சொல்லலாம். தேவையில்லாத கற்பனைகளை நினைத்து கொண்டு வாழும் நம் மனதிற்கு ஆறுதலாக சித்தர்களின் சமாதிகள் அமைந்திருக்கின்றன என்பதில் வியப்பில்லை. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.